This sermon, I have heard but now I see, was delivered on Saturday evening, November 27th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஸ்ரீவ்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் I have heard but now I see, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now, I don't care how much the people act in these denominations that they're looking for Christ, their actions prove they're not. இப்பொழுதோ இந்த ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் எவ்வளவுதான் நடித்து கிறிஸ்துவுக்காகவே அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாக கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை என்பதை அவர்களுடைய கிரியைகளே நிரூபிக்கின்றன. அது உண்மை. உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் அதிகமாக சத்தமாக பேசுகின்றன. அவர்கள் எப்பொழுதுமே ஸ்தாபனத்தில் அங்கத்தினர்களை சேர்ப்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதில் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு சில ஜனங்கள் இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் என்றவாறு உள்ளனர். அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். Only those will he reveal himself to. Only those will understand. அவர்களுக்கு மாத்திரமே அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்வார்கள். Just the elected understood he was. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் யாராயிருந்தார் என்பதை புரிந்து கொண்டனர். Just think there's about maybe 3 million people, Jews on earth. There wasn't 1/3 of them ever know he was there till he's done come and gone. சற்று யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் யூதர்கள் பூமியின் மேல் இருந்திருக்க கூடும். ஆனால் அவர் அங்கு இருந்தார் என்பதையும் அவர் வந்து போனதையும் குறித்து அவர்களில் 1/3 கூட அறியவில்லை. ஆனால் காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கோ அவர் தம்மை வெளிப்படுத்தினார். John the Baptist and the apostles that had been called by John and so forth, and blind Anne in the temple. யோவான் ஸ்நானகன், யோவானால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவாலயத்தில் இருந்த குருட்டு அன்னாளுக்கும், Simeon the priest that was revealed to him by the Holy Ghost that he is going to see the Christ. ஆசாரியனாகிய சிமியோனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது அவன் கிறிஸ்துவை காணப்போகிறான் என்று பரிசுத்த ஆவியினால் அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. All those great religious leaders, theologians and things, blind as they could be. ஆனால் மற்ற மகத்தான பக்தி உள்ள தலைவர்களும் வேத பண்டிதர்களும் அவ்வளவு குருடாயிருந்தனர். Only can the rain raise the seed if the seed's already there. விதை அங்கு ஏற்கனவே இருந்தால் மாத்திரமே மழையானது அந்த வித்தை விளையச் செய்ய முடியும். And as you was a germ first in your father. நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் முதலில் ஒரு உயிரணுவாக இருந்தீர்கள். And he didn't know you, yet you were in your father. But through a bedding ground of your mother, you were made manifest in his likeness, and then he could talk to you. ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய தாய் என்னும் ஒரு நிலத்தின் மூலமாக நீங்கள் அவருடைய சாயலில் வெளிப்படுத்தப்பட்டீர்கள். அதன் பின்னரே அவரால் உங்களிடத்தில் பேச முடிந்தது. God, the great God, if you've got eternal life, then the germ of eternal life was in God at the beginning, and you were there. You were in his thinking, your name and all. தேவன், மகத்தான தேவன், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களேயானால் அப்பொழுது துவக்கத்திலேயே தேவனுக்குள் அந்த நித்திய ஜீவனின் உயிரணு இருந்தது. நீங்கள் அங்கே இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையில் இருந்தீர்கள். உங்களுடைய பெயர் யாவுமே அங்கே அவருக்குள் இருந்தது. And he by foreknowledge ordained you to see this. அவர் முன்னறிவினால் நீங்கள் இதை காணும்படி நியமித்தார். And you that was not ordained will never see it. நீங்கள் முன் நியமிக்கப்படாதிருந்தால் அதை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். But remember, in the name of the Lord Jesus, the hour is here. ஆனால் நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த வேளை இங்குள்ளது. Won't you believe him? Give your lives to him. நீங்கள் அவரை விசுவாசிக்க மாட்டீர்களா? உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு கொடுங்கள். I have to stop. It's after 9. Let's bow our heads. இப்பொழுது 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டபடியால் நான் பேசுவதை நிறுத்த வேண்டும். நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக.
I have heard, Lord, of thee. Now I see thee. கர்த்தாவே, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேனே. Lord Jesus, bless this people as they wait. கர்த்தராகிய இயேசுவே, இந்த ஜனங்கள் காத்திருக்கும் இந்த நேரத்தில் அவர்களை ஆசீர்வதியும். Now I'm going to ask you a question. இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். I'm going to let the Holy Spirit, I trust that He will, search out your minds. Try your soul and see if you really believe. பரிசுத்த ஆவி உங்கள் சிந்தனைகளை ஆராயவும் அவர் அப்படி செய்வார் என்று நான் நம்புகிறேன். உங்களை சோதித்தறியவும் உங்களுடைய ஆத்துமாக்களை சோதித்தறியவும் நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்று பார்க்கவும் விட்டுவிடப் போகிறேன். And if you find there's a little bit of doubt there, will you raise your hand? அங்கு ஒரு சிறு துளியளவு சந்தேகம் இருப்பதாக நீங்கள் கண்டாலும் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? And say, Lord Jesus, let me see you. I've heard of you, but I've never really seen you. Let me see you. I'll believe. அப்பொழுது நீங்கள், கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை காணட்டும். நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் உம்மை ஒருபோதும் உண்மையாகவே கண்டதே இல்லை. உம்மை நான் காணட்டும், நான் விசுவாசிப்பேன் என்று கூறுவீர்களா? சரி, அது அருமையாயிருக்கிறது. Is there some here that doesn't know him as your Savior? Raise your hand. அவரை உங்களுடைய இரட்சகராக அறிந்திராத எவரேனும் இங்கிருக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி say, if I'm a sinner, but if you just let me see you, Lord Jesus, manifest this word that they're talking about. நான் ஒரு பாவி, நான் உம்மை காண நீர் அனுமதிப்பீரா? இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை குறித்து வெளிப்படுத்தும். I know that's how Job seen you. அப்படித்தான் யோபு உம்மை கண்டான் என்பதை நான் அறிவேன். I know that's how Abraham saw you. அப்படித்தான் ஆபிரகாம் உம்மை கண்டான் என்று நான் அறிவேன். I know that's how all the rest of them saw you, because it was your promised word being vindicated. அப்படித்தான் மற்ற எல்லோருமே உம்மை கண்டனர் என்று நான் அறிவேன். ஏனென்றால் அது உம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டதாயிருந்தது. I've heard all kinds of things and gimmicks and everything, but I understand that there's a last day message in the land that was spoken of by an angel on the river in 1933. நான் எல்லா விதமான காரியங்களையும், போலியான பாவனை காரியங்களையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் 1933 ஆண்டில் நதிக்கரையில் ஒரு தேவ தூதனால் உரைக்கப்பட்ட ஒரு கடைசி கால செய்தி இத்தேசத்தில் உள்ளதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். I heard of the healing services going forth, and I know when that takes place, it can't stay in that same old denominational rut. சுகமளிக்கும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். அது நடக்கும்போது அது அந்த பழைய ஸ்தாபன படுகொலியில் தங்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். It wasn't sent for that, never did stay there. அதற்காக அது அனுப்பப்படவில்லை, அது அங்கு தங்கிவிடவில்லை. What if Moses would come to let's build an ark like Noah did, float out of Egypt down the river. மோசே அங்கு வந்து நோவாவை போல் நாம் ஒரு பேழையை உண்டாக்கி நதியில் மிதந்து எகிப்தை விட்டு செல்லலாம் என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? Oh no. No, he had a message from God. He was the manifestation. ஓ, முடியாது. புரிகின்றதா? இல்லை, அவன் தேவனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டிருந்தான். அவன் வெளிப்படுத்துதலாயிருந்தான். That prophet arising on the scene or to prove to Israel right there. காட்சியில் தீர்க்கதரிசி எழும்பின அந்த செயலே இஸ்ரவேலருக்கு அங்கேயே நிரூபித்திருக்க வேண்டும். They hadn't had a prophet for 400 years. They hadn't had a prophet. And here a prophet rises on the scene. They ought to know that something's going to happen. அவர்களுக்கு 400 ஆண்டுகளாக ஒரு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. இங்கே ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் எழும்புகிறார். அப்பொழுது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். Israel again hadn't had a prophet for hundreds of years, and here comes Jesus on the scene. மீண்டுமாக இஸ்ரவேலருக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. இதோ இயேசுவானவர் காட்சியில் வருகிறார். The woman at the well said, "Sir, I perceive that you are a prophet." கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீ, ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். Now we haven't had one for 400 years because he knew what was in her heart. See? இப்பொழுது 400 ஆண்டுகளாக எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் இருக்கவில்லை என்றால், ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை அவர் அறிந்து கொண்டார். புரிகிறதா? Now we promised the church age 2 reformers
and we've had them. இப்பொழுது சீர்திருத்தக்காரர்களின் மூலமாக நமக்கு ஒரு சபைக்காலம் வாக்களிக்கப்பட்டுள்ளது. நாம் அதை பெற்றுள்ளோம். But he promised in Malachi 4 he'd keep his pattern in the last days. What would take place? To turn the hearts of the children back to the faith of the apostolic father. For that very purpose. ஆனால் கடைசி நாட்களில் என்ன நேரிடும் என்று அவர் வைத்துள்ள அவருடைய அமைப்பை அவர் மல்கியா 4 வாக்களித்துள்ளார். பிள்ளைகளின் இருதயங்களை அப்போஸ்தல பிதாக்களின் விசுவாசத்துக்கு திருப்புதல். அந்த நோக்கத்துக்காகவே. And the church is so broke up in denominations and isms. It's so torn to pieces, so it's dead. It's been a carrier. சபையானது ஸ்தாபனங்களாகவும் தத்துவங்களாகவும் உடைந்து போய் அது மரித்து போகும் நிலையில் அவ்வளவு சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு சுமக்கும் கருவியாகவே இருந்து வருகிறது. And then he promised in the hour of the seventh angel's message, the seven seals would be revealed and the mysteries of God would be declared. அதன் பின்னர் 7ஆம் தூதனின் செய்தியின் வேளையில் 7 முத்திரைகள் வெளிப்படும் என்றும் தேவ ரகசியங்கள் அறிவிக்கப்படும் என்றும். Revelations 10. When the seventh angel begins to sound his message, not the healing service, the message that follows the healing service. வெளிப்படுத்தல் 10 அவர் வாக்களித்துள்ளார். 7ஆம் தூதன் தன்னுடைய செய்தியை முழங்க துவங்கும் போது சுகமளிக்கும் ஆராதனையை அல்ல, சுகமளிக்கும் ஆராதனையை தொடரும் செய்தி. Jesus is a great guy as long as he can heal the sick. But he said when I and my Father are one, that was wrong. இயேசுவானவர் வியாதியஸ்தை குணப்படுத்தின வரைக்கும் அவர் பெரிய மனிதனாக கருதப்பட்டார். ஆனால் அவர் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறின போதோ அது தவறாயிற்றே என்று கூறிவிட்டனர். Job was great till something happened to him. See, it's always that way. யோபுவிற்கு ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் வரைக்கும் அவன் மகத்தானவனாக இருந்தான். பார்த்தீர்களா? அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. Believe. Will you accept him now? Raise your hand. Say, I do believe him. I want to accept. விசுவாசியுங்கள். அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். God bless you. God bless you. That's fine. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. And now sit real still and pray just a moment. இப்பொழுது அப்படியே அமைதியாக அமர்ந்து சற்று நேரம் ஜெபம் செய்யுங்கள். Dear God, in this solemn moment, it's going to be a time like this when there really will be a clap of thunder someday. And the Son of God shall descend from the heavens with the shout, with the voice of the archangel, and the trump of God. The dead in Christ shall rise. அன்புள்ள தேவனே, இந்த அமைதியான நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்றாவது ஒரு நாளில் உண்மையாகவே இடி முழங்கும். அப்பொழுது தேவனுடைய குமாரன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். Each one of us knows and are aware tonight, Father, that we're going to have to answer for every word we give, every word we say. பிதாவே, நாங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் பதில் கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று அறிந்துள்ளோம். Even the thoughts that's in our hearts, we're going to answer for it. எங்களுடைய இருதயங்களில் உள்ள சிந்தனைகளுக்கும் கூட நாங்கள் பதில் கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். I pray thee, God, in Jesus' name, that you'll cleanse every heart that's in here. தேவனே, இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் கூட நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். Cleanse my heart, cleanse the hearts of this people. என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும், இந்த ஜனங்களின் இருதயங்களை சுத்திகரியும். And may we be prepared, Lord, and may our spiritual eyes be open tonight to see the glory of Almighty God. கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தப்படுவோமாக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகிமையை காணும்படியாக இன்றிரவு திறக்கப்படுவதாக. We have heard of him. Oh Father God, we pray that you'll let us see him. நாங்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓ பிதாவே, தேவனே, நீர் எங்களை அவரை காணும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Grant it, Father. Grant these blessings, I pray, through Jesus Christ's name. Amen. இதை அருளும் பிதாவே, இந்த ஆசீர்வாதங்களை அருளுமாறு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Remember, in your heart where you're sitting, make your little altar. நினைவிருக்கட்டும், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே ஒரு சிறு பீடத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள்.
Say, Lord Jesus, come into my heart now. Give me something I can hold to. கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுதே என்னுடைய இதயத்துக்குள்ளாக வாரும். நான் இறுக பற்றிக் கொள்ளும்படியாக ஏதாவது ஒன்றை தாரும். Let me feel that inspiration that tells me that you're present. நீர் இங்கிருக்கிறீர் என்று என்னிடம் கூறுகிற ஆவியின் ஏவுதலை நான் உணரட்டும் என்று கூறுங்கள். Now, what a statement to make to people. What a thing to do. இப்பொழுது ஜனங்களிடம் கூறுவதற்கு என்ன ஒரு வாக்குமூலம், செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம். Now, I'm going to ask the Lord God, நான் இப்பொழுது தேவனாகிய கர்த்தரை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். how many you take the tapes? எத்தனை பேர் ஒலிநாடாக்களை கொண்டு செல்கிறீர்கள்? You heard of what time is it, sirs? நீங்கள் அயன்மீர் இதுவா சமயம் என்னும் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள்? Did we show those magazines and things a year before it happened? அது நிகழ்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்கள் அந்த பத்திரிகைகளையும் மற்ற காரியங்களையும் காண்பித்தோம் அல்லவா? Science is stumped on it. விஞ்ஞானத்திற்கோ அது புதிராயிருக்கிறது. There was the Lord Jesus crowned and with that white wig on, as you see in the Bible, in Revelations 1 and Daniel, supreme judge of heaven and earth. அங்கு கர்த்தராகிய இயேசு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் தானியேலின் புத்தகத்திலும் காணப்படுவது போல வெள்ளை தலையங்கியை அணிந்து கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் பிரதான நியாயாதிபதியாயிருக்கிறார். Right there when science can't even see it themselves. அது அங்கே காணப்பட்ட போது விஞ்ஞானத்தால் அதை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. In the observatory out there in the University of Arizona, down through Mexico, they're searching, have been for the last 2 years. வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலும் அரிசோனா பல்கலைக்கழகத்திலும் மெக்சிகோவிலும் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். And there it was told you it was going to happen before. ஆனால் அதுவோ சம்பவிக்கப் போகிறது என்று உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. How about the Alaskan earthquake? அலாஸ்காவில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சியை குறித்து என்ன? Watch Hollywood fall into the sea. Watch and see if it doesn't. நவநாகரிக திரைப்படத்துறை என்று கருதப்படும் ஹாலிவுட் சமுத்திரத்திற்குள் மூழ்குவதை கவனியுங்கள். அது மூழ்காதா என்று கவனித்து பாருங்கள். He's never told me anything wrong yet. He'll do it. அவர் இதுவரைக்கும் தவறான ஒன்றை எனக்கு ஒருபோதும் கூறினதே இல்லை. அது நிச்சயம் நிறைவேறும். புரிகின்றது? Just watch and see if we're not living in the closing hours of history. நாம் சரித்திரத்தின் முடிவான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா என்பதை கவனித்து பாருங்கள். No man knows what hour he's coming. அவர் எந்த நேரத்தில் வருவார் என்பதை எந்த மனிதனுமே அறியான். But I know one thing. I believe in my present condition, if I'm in my right mind, if I wasn't a Christian, I'd sure want to be a real Bible Christian, not a denominational. ஆனால் நான் ஒரு காரியத்தை அறிவேன். நான் என்னுடைய தற்போதைய நிலையில், நான் என்னுடைய சரியான சிந்தையில் இருந்தால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லாமல் இருந்தால், அப்பொழுது நான் ஒரு உண்மையான வேதாகம கிறிஸ்தவனாக நிச்சயம் இருக்க விரும்புவேனே அன்றி ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவே மாட்டேன் என்று நான் நம்புகிறேன். Don't rely upon because you shouted. நீங்கள் கூச்சலிடுகிறதன் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம். We heard that this morning. Proved it by the word of God. It's altogether out of the will of God. Didn't do a thing because dead. நாம் இன்று காலை அதை கேட்டோம். அதை தேவனுடைய வார்த்தையினால் நிரூபித்தோம். அது முற்றிலும் தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது மரணத்தை விளைவிக்குமே தவிர வேறொன்றையும் செய்யாது. Don't be in the stall, be in the life. நீங்கள் தண்டில் இருக்க வேண்டாம், ஜீவனில் இருங்கள். புரிகின்றதா? Have faith in God. தேவனில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். Do you believe that the God that made this promise, that did appear himself in the book of Genesis and appeared to Abraham and performed that miracle? இந்த வாக்குத்தத்தத்தை செய்த தேவன், ஆதியாகம புத்தகத்தில் தோன்றிய தேவன், ஆபிரகாமிடம் தோன்றி அந்த அற்புதத்தை செய்த தேவன். That same God was made flesh, human flesh, born of a virgin. That was a theophany there, of course. அதே தேவன் மாம்சமாகி மாம்ச சரீரத்தில் ஒரு கன்னிகையின் மூலம் பிறந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உண்மையாகவே அப்பொழுது அங்கே அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. But then when he come in human flesh and was the same man and performed the same things. ஆனால் அதன் பின்னர் அவர் மானிட சரீரத்தில் வந்தபோது அதே மனிதராக அதே கிரியைகளை செய்தார். Don't you believe that if God could get a person that he promised to do according to Malachi 4, a channel that he could speak to, he'll perform the same thing he said he'd do there? இப்பொழுது தேவன் ஒரு மனிதனை அவர் அவன் மூலம் பேசுவதற்கு ஒரு வாய்க்காலாக தெரிந்து கொண்டு மல்கியா 4 அவர் அவ்வாறு செய்வதாக வாக்களித்துள்ளார்.
அவர் செய்யப்போவதாக கூறின அதே காரியத்தை அவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? You believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? I believe he would too. அவர் அதை செய்வார் என்று நானும் கூட விசுவாசிக்கிறேன். Do you believe that you could have the faith to touch his garment? His faith to touch the garment? அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம், வஸ்திரத்தை தொடுவதற்கு அவருடைய விசுவாசம் இருக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe present now that something's speaking to your heart that would tell you that you have faith to touch his garment? அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் உண்டு என்று இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று உங்களிடத்தில் சொல்லும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You believe you could do that? உங்களால் அதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You reach up and touch with your faith then. Not with emotion, just with absolutely pure, unadulterated faith. அப்படியானால் நீங்கள் அந்நிலையை அடைந்து உங்கள் விசுவாசத்தினால் தொடுங்கள். உணர்ச்சி வசப்படுதலினால் அல்ல, முற்றிலுமான தூய்மையான கலப்படமற்ற விசுவாசத்தினால் தொடுங்கள். Just say, Lord, I believe. I believe with all my heart. கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். I want you to touch me because I've heard you done it. Now I want to see it with my own eyes. நீர் என்னை தொட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீர் அதை செய்திருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அதை என்னுடைய சொந்த கண்களினால் காண விரும்புகிறேன் என்று கூறுகிறேன். I can't touch him. It takes God to do the touching. நான் உங்களை தொட முடியாது. தொடுதலை செய்ய தேவனால் மாத்திரமே முடியும். You believe he'll do it? அவர் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? I'm looking right back to my left here. It seems like there's a channel kind of as I've spoke pulling that way. நான் இங்கே என்னுடைய இடப்பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி ஒரு வாய்க்கால் உள்ளது போன்றும் அது அந்த பக்கம் இருப்பது போன்றும் தென்படுகிறது. Been directed it that way, now it comes in wonderful. நான் அதை அந்த பக்கமாக திருப்பி இருக்கிறபடியால் இப்பொழுது அது அற்புதமாய் அமைந்துள்ளது. It's a lady sitting there with her husband. அது அங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு அமர்ந்திருப்பதாய் உள்ளது. She's not from here. She's from Texas, Dallas. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் டல்லாஸில் உள்ள டெக்சாஸில் இருந்து வருகிறாள். She's suffering. Also her husband's suffering. அவள் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய கணவனும் கூட வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறார். She's suffering from a complication. She's had an operation. That's right. அவள் ஒரு சிக்கலான வியாதியினால் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அது உண்மை. Her husband suffers something with his back trouble. அவளுடைய கணவன் தன்னுடைய முதுகு கோளாறினால் முதுகு தொல்லையினால் அவதியுறுகிறார். Mr. Carter, Texas, Dallas, Texas. டல்லாஸில் உள்ள டெக்சாஸில் இருந்து வந்திருக்கும் திருமதி மற்றும் திரு கார்பர். That's so, raise up your hand. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. I'm a stranger to you, is that right? நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாய் இருக்கிறேன். அது சரியா? No way in the world for me to know that. What is it? I have heard of thee by the ear. Now I see thee. அதை அறிந்து கொள்ள உலகில் எனக்கு எந்த வழியுமே கிடையாது. அது என்ன? நான் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். See what I mean? நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? Now ask that couple. I've never seen them in my life. இப்பொழுது அந்த தம்பதிகளை கேட்டு பாருங்கள். நான் அவர்களை என் ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே கிடையாது. I have heard of thee with the ear. Now I see thee with my eye. நான் உம்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண்கிறேன். If you can believe, God can furnish what you have need of. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அப்பொழுது உங்களுடைய தேவையை தேவனால் அருள முடியும். That man sitting there with his hand up on his chin with that high blood pressure, you believe God will make you well, sir? You do? அந்த மனிதன் அங்கே தன்னுடைய கரத்தை தன்னுடைய முகவாய் கட்டையின் மேல் வைத்துக் கொண்டு உயர் ரத்த அழுத்தத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Sitting with your hand like this.
You believe God will heal you the high blood pressure? இந்த விதமாக உங்களுடைய கரத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பவரே, அந்த உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Raise up your hand if you believe it. All right, He does it. நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, அவர் அதை விசுவாசிக்கிறார். I never seen the man in my life. I know nothing about him. நான் அந்த மனிதனை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் அவரை குறித்து ஒன்றுமே அறியேன். But you heard that Jesus said here in the Bible that He would do these things. Now you see it. ஆனால் இயேசுவானவர் இந்த காரியங்களை செய்வார் என்று வேதத்தில் இங்கே கூறியுள்ளார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் அதை காண்கிறீர்கள். See what I mean? நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? If thou canst believe, all things are possible. நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். Only to them that believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே. It takes real genuine faith to do it. அதை செய்ய அசலான விசுவாசம், உண்மையான விசுவாசம் அவசியம். But if you can believe it, God will grant it. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் தேவன் அதை அருளுவார். There's a lady sitting right back there looking at me, got a garter in her throat. அங்கே பின்னால் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய தொண்டையில் ஒரு கட்டி உள்ளது. Lady sitting next to her, she'll understand. That lady there has high blood pressure also. That's right. பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெண்மணி, அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவள், அவள் அதை புரிந்து கொள்வாள். அந்த பெண்மணிக்கும் கூட உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது. அது உண்மை. Lady sitting next to her, she has a trouble too. அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெண்மணி, அவளுக்கும் கூட ஒரு கோளாறு உண்டு. And she's not from here, she's from Arkansas. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல, அவள் ஆர்கன்சாஸில் இருந்து வருகிறாள். They're missing it. அவர்கள் அதை காண தவறிக்கொண்டிருக்கின்றனர். Miss Phillips, believe on the Lord Jesus Christ and be healed. குமாரி பிலிப்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுகமடைவாயாக. You believe Him with all your heart, you accept it, and you can have it. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, அப்படியானால் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Now you say it's mysterious. No. இப்பொழுது நீங்கள் அது ரகசியமாய் உள்ளதே என்று கூறலாம். இல்லை. Jesus said, your name is Simon. You're the son of Jonas. Is that right? இயேசுவானவர், உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். அது சரியா? I have heard of thee with my ear. Now I see thee with my eye. நான் என்னுடைய காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண்கிறேன். Now don't you see what happened? இப்பொழுது என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? Someone is sitting there looking, believing, trusting, and all at once there it happens. யாரோ ஒருவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டு விசுவாசித்துக் கொண்டு நம்பிக்கொண்டும் இருக்கிறார். அங்கே அது உடனடியாக சம்பவிக்கிறது. பார்த்தீர்களா? Feeling better, son, tonight than you did last night? Say it again. மகனே, நீ நேற்றிரவை காட்டிலும் இன்றிரவு மேலாக உணர்கின்றாயா? அங்கு உட்கார்ந்திருப்பவரே, It's all right now. You're going to be well. அது இப்பொழுதே சரியாகிவிடும். நீர் சுகமடைய போகிறீர். Sitting here last night, butting his head and everything else. Now tonight he looks like a gentleman. நேற்றிரவு இங்கு அமர்ந்து கொண்டு தன்னை இடித்துக் கொண்டு மற்றெல்லாவற்றையும் செய்தவன் இப்பொழுது இன்றிரவு அவன் ஒரு சீமானை போன்று காணப்படுகிறான். புரிகின்றதா? He's a little bit confused about things, but it's all straightened out now. அவன் காரியங்களை குறித்து சற்று குழப்பமுற்றிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவை யாவும் தெளிவாகிவிட்டது. பார்த்தீர்களா? It'll be all right. And in that day, the Son of Man is being revealed. See, just before Sodom is to be burned. அது சரியாகிவிடும். புரிகின்றதா? சோதோம் எரிவதற்கு முன்னர் மனுஷகுமாரன் அந்நாளில் வெளிப்படுவார். I have heard thee with my ear. Now I see thee with my eye. நான் என்னுடைய காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண்கிறேன். I heard Jesus Christ say he promised that. I see that promise living right now. இயேசு கிறிஸ்து அதை வாக்குத்தத்தமாக உரைத்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது ஜீவிக்கிறதை நான் காண்கிறேன். பார்த்தீர்களா? I have heard thee with my ear. Now I see him with my eye. நான் என்னுடைய காதால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இப்பொழுதோ நான் அவரை என்னுடைய கண்ணால் காண்கிறேன். How many believes that to be him? அது அவராய் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Oh God. ஓ தேவனே. Now, while we're here, it's getting late. Tomorrow night we're going to have a great healing service. இப்பொழுது நாம் இங்கு உள்ள போது தாமதமாய் கொண்டிருக்கிறது. நாளை இரவு நாம் ஒரு மகத்தான சுகமளிக்கும் ஆராதனையை நடத்தப் போகிறோம். We're expecting Brother Moore and I to stand here and pray for every person who wants to come through the line. நானும் சகோதரன் மூர் அவர்களும் இங்கு நின்று கொண்டு அந்த வரிசைகளூடாக வர விரும்புகிற ஒவ்வொரு நபருக்காகவும் ஜெபிக்க நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். But I thought in speaking this tonight, I was just going to make the altar call, but then I thought, no. It said there, I have heard of thee with the ear, and I want to see you with my eye. இன்றிரவு இதை பேசிவிட்டு நான் பீட அழைப்பை விடுக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் பிறகு வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் உம்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண விரும்புகிறேன் என்று அங்கு கூறப்பட்டது. Now he's here. Do you believe that? இப்பொழுது அவர் இங்கு இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Now let's lay our hands over on one another. இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைப்போமாக. Now remember, the same one that promised he would do this said, these signs shall follow them that believe. இப்பொழுது இதை செய்வதாக வாக்களித்த அவரே விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும் என்றார் என்பது நினைவிருக்கட்டும். Did he say it? அவர் அதை கூறினாரா? Are you a believer? Say amen. நீங்கள் ஒரு விசுவாசியா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். Well then, the same God that made this promise that you seen performed just now. இந்த வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணின அதே தேவன் இதை செயல்படுத்துகிறதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். Ask any of those people. I've never seen them. Know nothing about them. அந்த ஜனங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள், நான் அவர்களை ஒருபோதும் கண்டதே இல்லை, அவர்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. I wouldn't know them right now. See? Impossible for me to. இதுவரை அவர்களை குறித்து எனக்கு தெரியாது. பாருங்கள், அதை அறிந்து கொள்வது கூடாத காரியம். But that scripture's got to be fulfilled. ஆனால் வேதவாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் உள்ளது. Well, if that's fulfilled, it shows we're in the latter times. We know the Son of Man is ready to come because he's revealing himself in human flesh. Is that right? அது நிறைவேற்றப்படுமானால் நாம் கடைசி நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. மேலும் மனுஷகுமாரன் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவர் மாம்ச சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது சரிதானே? Then we know it's true. And you say you're a believer on him. And you got your hands laid on one another. ஆகையால் அது உண்மையாய் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நீங்களோ அவர் மேல் விசுவாசம் கொண்டுள்ள ஒரு விசுவாசி என்றே உங்களை கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிறீர்கள். Your hands are laid on one another. That same Son of God, which is here to make this come true to your eyes, the same Son is here to say they shall recover. உங்களுடைய கரங்களை நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்தால் இதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையாக்க அதே தேவகுமாரன் இங்கே இருக்கிறார். அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறுவதற்கு அதே குமாரன் இங்கே இருக்கிறார். The same Son of God. அதே தேவகுமாரன். I heard that he said if the believers lay their hands on, they shall recover. I heard it with my ears. Now let me see it with my eyes. He promised to do it. விசுவாசிகள் தங்களுடைய கரங்களை மேலே வைப்பார்களேயானால் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று அவர் கூறினதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய காதுகளால் நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் அதை என்னுடைய சொந்த கண்களினால் காணட்டும். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். Now while I pray, you pray. இப்பொழுது நான் ஜெபிக்கையில் நீங்களும் ஜெபியுங்கள். Lord Jesus, in the name of the Lord God of heaven, let your spirit drop into these people's heart that genuine faith of God that will confirm this promise to them. கர்த்தராகிய இயேசுவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உம்முடைய ஆவி இந்த ஜனங்களுடைய இதயத்திற்குள் இறங்குவதாக. அந்த தேவனுடைய அசலான விசுவாசம் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துமே. And may the God of heaven heal every one of them as they obey your commandments by laying hands on each other. கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைக்கும்படியான உம்முடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிகையில் பரலோகத்தின் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. Let it be so, Lord. In the name of Jesus Christ, grant that it will be so for your glory. தாவே, அது அப்படியே ஆகக்கடவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மகிமைக்காக அது அப்படியே ஆகும்படி அருள் புரிவீராக. Now do you believe that you got what you asked for? இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Does something in your heart tell you? உங்களுடைய இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று உங்களிடம் அவ்வாறு கூறுகிறதா? Do you feel that little speck of inspiration says, "Well, it's over. It's done." அது முற்று பெற்று விட்டது, அது செய்யப்பட்டாயிற்று என்று கூறின அந்த ஆவியின் ஏவுதலின் சிறு அணுவை நீங்கள் உணர்கின்றீர்களா? The commandment of God said that we could hear it with our ear. Now we can see it with our eye. நாம் அதை நம்முடைய காதினால் கேட்க முடிந்தது, இப்பொழுதோ நாம் அதை நம்முடைய கண்ணால் காண முடிகிறது என்று தேவனுடைய கட்டளை கூறிற்று. Job said, "I've heard of thee by the hearing of the ear, but now I see thee with my eyes." யோபு, நான் கேட்கும் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய கண்களினால் உம்மை காண்கிறேன் என்றான். Now you heard it by the word, by the hearing of the word. Faith cometh by hearing, hearing word. இப்பொழுது நீங்கள் அதை வார்த்தையை கேட்பதினால் கேள்விப்பட்டீர்கள், விசுவாசம் கேட்பதனால், வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. Now you see it act with your eyes. இப்பொழுதோ அது கிரியை செய்கிறதை உங்களுடைய கண்களினால் காண்கிறீர்கள். Now that same God that said that, when these things are to be taking place, that the believers on this would lay their hands on the sick and they shall recover. இப்பொழுது அதை கூறின அதே தேவன், இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது இதன் மேல் விசுவாசம் கொண்டவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று கூறியுள்ளார். Has it dropped into your heart that you're healed? இப்பொழுது நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள் என்று உங்கள் இதயத்திற்குள் தோன்றினதா? Raise your hands if you do. அவ்வாறு தோன்றியிருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Amen. That's real apostolic healing. ஆமென். அதுவே உண்மையான அப்போஸ்தல சுகமளித்தல். You mean it? நீங்கள் அதை பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா? You believe it with all your heart? நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறீர்களா? Hallelujah. That's all we need. அல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவை. Let's stand on our feet and give him praise then. ஆகையால் நாம் எழுந்து நின்று அவருக்கு துதி செலுத்துவோம். Thank you, Lord Jesus. Blessed be the name of the Lord. கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I will praise him. I will praise him. Praise the Lamb for sinners slain. Give him glory, all ye people, for his blood has washed away his stain. Now, do you love him? இப்பொழுது நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? Now let's all together give him glory, all ye people. இப்பொழுது நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். Now look, if that has been revealed to you by God in the channel that you were saved in, the same channel that told you you were saved. இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு கூறின அதே வாய்க்கால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வாய்க்காலில் அது தேவனால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால், the same channel God moved through like he did through Job and the prophets, he's moved to you through that channel as a Christian by his divine revelation that you are healed. Then there's nothing going to keep it from happening. அவர் யோபுவினூடாகவும் தீர்க்கதரிசிகளினூடாகவும் செய்தது போலவே அதே வாய்க்காலினூடாக தேவன் அசைவாடி, ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் அந்த வாய்க்காலினூடாக அவர் அசைவாடி அவருடைய தெய்வீக வெளிப்படுத்துதலின் மூலம் நீங்கள் சுகமடைந்திருக்கிறீர்கள் என்று அறிவித்திருப்பாரேயானால், அப்பொழுது அது சம்பவிப்பதிலிருந்து அதை தடுத்து நிறுத்த ஒன்றுமே இருக்க போவதில்லை. So we give him glory, all ye people, for his blood has washed away every doubt, washed away every doubt. ஒவ்வொரு சந்தேகத்தையும் கழுவியுள்ளது. I will praise him. I will praise him. Praise the Lamb for sinners slain. Give him glory, all ye people, for
washed away each stain. Oh, don't you love Him? Oh, how wonderful. ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? எவ்வளவு அற்புதமாய் உள்ளது. I have heard of thee, Lord, with my ear, and faith cometh by hearing, but now I see thee. கர்த்தாவே, என்னுடைய காதினால் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். விசுவாசமோ கேட்பதினால் உண்டாகிறது. ஆனால் இப்பொழுது நான் உம்மை காண்கிறேன். God making Himself known among His people like He did to Abraham by His promise here that the Son of Man would reveal Himself in the days that the world become in a Sodom condition. அவர் ஆபிரகாமுக்கு செய்தது போல உலகமானது சோதோமின் நிலையை அடையும் நாட்களில் இங்கே மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தின் மூலம் தேவன் தம்மை ஜனங்களுக்கு மத்தியில் தம்மை வெளிப்படுத்துகிறதை காண்கிறேன். And there was 3 messengers went forth, come down from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த 3 தூதர்கள் புறப்பட்டு சென்றனர். And there was a denominational group down in Sodom. Now Billy Graham and Oral Roberts went down there. அங்கே சோதோமில் ஒரு ஸ்தாபன குழு இருந்தது. ஒரு பில்லி கிரஹாமும் ஒரு ஓரல் ராபர்ட்ஸும் அங்கு சென்றனர். And remember, as I've told you, nowhere in the history of the church has there ever been a messenger sent universal to the church until now with his name ending like Abraham, H-A-M. நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளபடி சபை சரித்திரத்திலேயே இதுவரை ஆபிரகாம் ஹாம் என்னும் பெயரைப் போல முடிவு பெறும் ஒரு பெயரை கொண்ட தூதன் உலகம் முழுவதும் சபைக்கு அனுப்பப்படவே இல்லை. G-R-A-H-A-M, 6 letters to the world, man's number. கிரஹாம் ஆங்கிலத்தில் 6 எழுத்துக்கள், உலகத்துக்குரிய மனிதனுடைய. But Abraham had 7 letters in the name, God's complete and perfect number. See? ஆனால் ஆபிரகாம் என்னும் பெயர் 7 எழுத்துக்களை கொண்டிருந்தது, தேவனுடைய பூரணமும் பரிபூரணமுமான எண். புரிகின்றதா? And notice what the messengers did that went out in there. Preached the word, called them out, told them to repent. அங்கு சென்ற தூதர்கள் என்ன செய்தனர் என்பதை கவனியுங்கள். வார்த்தையை பிரசங்கித்து அவர்களை வெளியே அழைத்து அவர்களிடத்தில் மனம் திரும்பும்படி கூறினர். But the one who stayed back with Abraham, see, performed a miracle. By telling Abraham what Sarah was doing and thinking in the tent behind him. ஆனால் ஆபிரகாமோடு தங்கினவரோ பாருங்கள், அவருக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் சாராள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்றும் என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்றும் ஆபிரகாமுக்கு கூறுவதன் மூலம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். And Jesus, who was the one that was in this person, இயேசுவே இந்த நபருக்குள் இருந்த ஒருவராயிருந்தார். said when the world gets in a Sodom condition like it was then, the Son of Man will be revealed again. அவர் உலகமானது முன்பு இருந்ததை போன்றே ஒரு சோதோமின் நிலையை அடையும் போது மனுஷகுமாரன் மீண்டும் வெளிப்படுவார் என்று கூறினார். And all the other scriptures confirming that to be so. மற்ற எல்லா வேத வாக்கியங்களுமே அது அவண்ணமாய் இருக்கும் என்று உறுதிப்படுத்துகின்றன. In the beginning was and the word was with, and the word was made flesh and dwelt among us. Is that right? ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது சரியா? Now we see that same promised word of Luke, of Malachi, all these other promises from the day, made flesh, dwelling among us, that we heard with our ears. Now we see Him with our eyes, interpreting His own word. We don't need any interpretation of man. இப்பொழுது நாம் லூக்காவிலும் மல்கியாவிலும் இன்றைக்கான இந்த மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களில் இருந்தும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ள அதே வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை காண்கிறோம். அதை நாம் நம்முடைய காதுகளினால் கேள்விப்பட்டிருந்தோம். இப்பொழுதோ நாம் அவரை நம்முடைய கண்களினால் அவருடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிப்பதை காண்கிறோம். நமக்கு எந்த மனிதனுடைய வியாக்கியானமும் தேவையில்லை. Oh, Church of the Living God, hearing on the phones, wake up quick before it's too late. God bless you. ஓ, ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, இங்கும் தொலைபேசி மூலம் இணைக்கப்பட்டுள்ளவர்களே, காலதாமதமாவதற்கு முன்பு சீக்கிரமாய் விழித்தெழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I love Him. I love Him. Because
Should you think, church, that you're looking with your own eyes, the living Word of God made manifest? சபையே, உன்னுடைய சொந்த கண்களினால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதை நீ நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? The promise of the hour in the last days, looking with your own eyes at the living Word being interpreted in natural form, God among us. இந்த கடைசி நாட்களில் இந்த மணி வேளைக்கான வாக்குத்தத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மாம்ச உருவில் வியாக்கியானிக்கப்பட்டு தேவன் நமது மத்தியில் இருப்பதை உங்களுடைய சொந்த கண்களினால் காண்கிறீர்கள். I see him with my own eyes. The one I heard that he would do it. நான் அவரை என்னுடைய சொந்த கண்களினால் காண்கிறேன். அவர் அதை செய்வார் என்று நான் கேள்விப்பட்டேன். All the old sages looked for this day. Now we see it manifested with our own eyes. எல்லா பண்டைய ஞானதிருஷ்டிக்காரர்களும் இந்த நாளை எதிர்நோக்கி இருந்தனர். இப்பொழுதோ அது வெளிப்பட்டதை எங்களுடைய சொந்த கண்களால் நாங்கள் காண்கிறோம். How many old shouting Methodists, Baptists, and the real genuine Pentecostals in their age long to see this happen? எத்தனை பண்டைய சத்தமிடும் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், உண்மையான அசலான பெந்தேகோஸ்தையினர் தங்களுடைய காலத்தில் இது நிகழ்வதை காண வாஞ்சித்தனர். Many of them knowed it would happen. அவர்களில் அநேகர் இது சம்பவிக்கும் என்பதை அறிந்திருந்தனர். But we stand tonight seeing it happen. ஆனால் அது சம்பவிக்கிறதை இன்றிரவு நாம் நின்று காண்கிறோமே. Oh, don't you love him? ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? Now Jesus said, this will all men know you're my disciples when you love one another. இப்பொழுது இயேசு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். So as we love him, let's shake one another's hands and say, I will praise him, I will praise him. All right? ஆகையால் நாம் அவரை நேசிப்பதனால் நாம் ஒருவரோடு ஒருவர் கைக்குலுக்கி நான் அவரை துதிப்பேன், நான் அவரை துதிப்பேன் என்னும் பாடலை பாடுவோமாக. சரி. I will praise him. Praise him. Oh, praise the Lamb for sinners slain. Give him glory. How you doing? For his blood has washed away. What did the queen of Belteshazzar say before her king that night? There is a man in your kingdom that is a dissolver of doubts. அன்றிரவு பெல்சாத்சாரின் ராஜாத்தி ராஜாவின் முன்னிலையில் என்ன கூறினாள்? உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன் என்றாள். And the Holy Ghost tonight is the dissolver of doubts. இன்றிரவு பரிசுத்த ஆவியானவரே சந்தேகங்களை தெளிவிக்கிறவராயிருக்கிறார். Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? The dissolver of doubt. சந்தேகங்களை தெளிவிக்கிறவர். Now, the blood of Christ takes away each stain, the stain of doubt. இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தமே ஒவ்வொரு கரையையும் சந்தேக கரையையும் போக்குகிறது. There's not a greater sin in the world than unbelief. அவ்விசுவாசத்தை காட்டிலும் பெரிய பாவம் இவ்வுலகில் இல்லை. For he that believeth not is condemned already. Is that right? ஏனென்றால் விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. சரியா? He that believeth not is condemned. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். There's only one sin, that's unbelief. ஒரே ஒரு பாவம் தான் உண்டு, அது அவிசுவாசமாயிருக்கிறது. Smoking's not a sin, cursing's not a sin, committing adultery's not a sin, lying is not a sin. புகைப்பிடித்தல் ஒரு பாவம் அல்ல, சபித்தல் ஒரு பாவம் அல்ல, விபச்சாரம் செய்தல் ஒரு பாவம் அல்ல, பொய் சொல்லுதல் ஒரு பாவம் அல்ல. That isn't sin. That's the results of unbelief. அதுவல்ல பாவம், அது அவிசுவாசத்தின் விளைவுகள். Unbelief, you do it because you don't believe. If you do believe it, you don't do it. நீங்கள் விசுவாசிக்காத காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இவைகளை செய்ய மாட்டீர்கள். Oh, wonderful. ஓ,
ஓ என்ன அற்புதம்! And the blood of the Lamb has washed away every doubt. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஒவ்வொரு சந்தேகத்தையும் கழுவியுள்ளது. We believe His word emphatically. We believe that the word was made flesh. நாம் அவருடைய வார்த்தையை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமானது என்று நாம் விசுவாசிக்கிறோம். And we believe the word is made flesh by the vindication of His presence now to confirm His word. அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்த இப்பொழுது அவருடைய பிரசனத்தின் ரூபகாரப்படுத்தலினால் வார்த்தை மாம்சமாக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Do you believe it? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope to see you here in the morning for a great time in the Lord. கர்த்தருக்குள் ஒரு மகத்தான நேரத்திற்காக நாங்கள் உங்களை இங்கே காலையில் காண்போம் என்று நம்புகிறோம். Bow your heads now. I'll give the service to Brother Lynn. இப்பொழுது உங்களுடைய தலைகளை வணங்குங்கள். நான் ஆராதனையை சகோதரர் லின்சே அவர்களிடம் ஒப்படைக்கிறேன்.